ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே சைக்கிள் கத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சும்மா ஸ்டாண்ட போட்டுட்டு மேலே ஏறி உட்காந்து நானும் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு சைக்கிள் ஓட்டுறதா நம்ம நினைச்சுக்குவோம். பாக்குறவங்க கிட்டமே பாரு நான் ஸ்டாண்ட் போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்றத காட்டுவோம். பட் உண்மையிலேயே அந்த சைக்கிளை நமக்கு மிதிக்க தெரியுதா, இல்ல ஸ்பீடா போகும்போது எப்படி போகணும், எங்க பிரேக் பிடிக்கணும், இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த சைக்கிளை ஸ்டாண்ட எடுத்து விட்டுட்டு நம்ம பழகி பழகி அதை ஓட்டும் பொழுதுதான், கீழே விழும் போதும் எந்திரிக்கும் போதும் தான் அதை நேச்சுரலா நம்ம அடிபட்டு தான் கத்துக்க முடியும்ன்றதுதான் பிராக்டிக்கல். சோ அது மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்குமே எல்லாருமே பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா படிக்க வச்சிடறாங்க. ஆனா என் பிள்ளை கஷ்டப்படாம ஒரு இடத்துல வேலை பார்த்தா பார்க்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸையும் பெற்றோர்களை தான் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தும் போது, அம்மா எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது, ஆர்எல்ஸ் ஒரு பிஇ படிச்சுட்டு கூட ஆம்பளை பசங்க 2 வருஷம் ஆயிட்டு முடிச்சு இன்னும் வேலைக்கு போகல அப்படின்ற பேரண்ட்ஸ் புலம்புறத பாக்குறேன் நான். ஏன்னா அவனுக்கு போன இடத்துல வேலை பிடிக்கல, அதனால வந்துட்டான். ஆனா என் பிள்ளை பிஇ படிச்சிருக்கான், வந்து வேலைக்கு தான் இன்னும் போகல, சரியா வேலை அமையல அப்படின்னு சொல்லிக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்டாண்ட போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறான் என் பிள்ளையும் வேலைக்கு போயிடுவான், ஒரு நாள் சைக்கிள் ஓட்டிடுவான்னு நீங்க சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு அந்த சைக்கிளை நீ பழகிதான் ஆகணும், அந்த வேலையில கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையை நீங்க திணிக்காவிடில் கண்டிப்பா கடைசி வரைக்கும் அந்த சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டுட்டு தான் ஓட்டிட்டு இருப்பாங்க அவங்களோட லைஃபையுமே. சோ அவங்களே கீழே விழுந்து அந்த லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துட்டு வரதுக்கு தான் அந்த வேலை அனுபவம் அப்படின்றது அவங்களுடைய கல்வி படிப்புக்கு அப்புறம் தேவைப்படுது. சோ இத பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இவங்க தான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத யோசிக்கிறாங்க இல்லையா, அப்போ நீங்க என்கரேஜ் பண்ணவே கூடாது. நீ அதை கஷ்டப்பட்டு கத்துக்கோ, அதுக்கு தேவையான சப்போர்ட் நாங்க என்ன பண்ணணுமோ பண்றோம், ஆனா நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், அங்க உள்ள அனுபவங்களை கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த படிப்பு படித்ததற்கான அர்த்தமும் வரும், உன் வாழ்க்கையும் இன்னும் அடுத்த லெவலுக்கு உயர முடியும்ன்றத நீங்க அழுத்தமா அவங்களுக்கு அந்த பொறுப்புகளை திணிக்கும் போதுதான் அவங்க அதை கத்துக்கிட்டு வெளியில அடுத்த லெவல்ல ஒரு மனுஷனா வெளியில வருவாங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த சைக்கிளை, அதாவது வாழ்க்கைன்ற சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு யாரோடைய உதவியோடையோ யாருடைய பேக்கப்போடையோ இந்த வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. சரியா? நன்றி.